தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடிகர் கமலஹாசன் நடத்தி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் மிக பெரும் சர்ச்சைகளை கிளப்பி வந்து செய்திகளில் தொடர்ச்சியாக தலைப்புகளை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. கமலஹாசனும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் மற்றவர்களும் கூறும் கருத்துக்கள் சம்பந்தமாக பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகளும் எதிர்கருத்துக்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. பல இடங்களில் காவல்துறையில் புகார் அளிக்கப்படுவதும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுவதுமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அதுபோன்ற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கமலஹாசன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட்டியிருந்தார். ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பிலிருந்து வேறு ஒரு புதிய சர்ச்சை கிளம்பியது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாக கமலஹாசன் கூறிய கருத்து மிக பெரும் சர்ச்சையாக உருவானது. அந்த கருத்திற்கு அமைச்சர்கள் பலரும் பதிலளித்த விதமும் அதே போல அதன் அடுத்தடுத்த நகர்வுகளும் தமிழகத்தில் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற பல்வேறு விஷயங்களை நாம் அடுத்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஊழல் குறித்து நடிகர் கமலஹாசன் கூறிய கருத்திற்கு அமைச்சர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். கமலஹாசனின் கருத்து மற்றும் அமைச்சர்களின் எதிர்கருத்துக்களை முதலில் நாம் பார்க்கலாம். என்னங்க ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கடந்து போயிருப்பேன் இந்த ரோட. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் எனக்கு அவர் கேட்கிறாரு எல்லா துறையிலும். இன்னைக்கு எல்லாருமே பாராட்டப்படுகின்ற ஒரு அரசு இன்னைக்கு வந்து நம்முடைய அம்மாவுடைய அரசு. அதனால் அந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு அடிப்படை ஆதாரமற்றது. அது வெளியில் ஓனா எடுத்து ஏதோ மடியில் போட்டுட்டு கொடை தின்ற கதையா அவருடைய நிலைமை இருக்கு. இப்போ அவர் பேசுறது அவருக்கே புரியல என்னன்னு. தவறா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. பேசுனா நீங்கள் தான் பேசுங்க, என்ன ஆதாரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். அதெல்லாம் இல்லை, என்ன அதெல்லாம் மொத்தமாக சொன்னால் மொத்தம் என்ன பேசலாமா? இப்போ வந்து கமலஹாசன் இருக்குது எடுத்துட்டு இருக்க அந்த பணங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன நீங்கள் டேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுவரை நீங்கள் இதுவரை ஆரம்பத்தில் எடுத்ததுல எல்லாம் பார்க்கலாமா? அரசியலுக்கு வந்து பேசினா நல்லா இருக்கும். அரசியல் வராமல் பேசுறது தவறு. ஒரு அரசியலை பற்றி பேசணும், அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலுக்கு வராமல் கருத்துக்களை சொல்லிக்கிறது ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அதற்காக நான் யாரும் குறை சொல்ல விரும்பவில்லை, அவரோட விருப்பம். அதெல்லாம் நாங்கள் அது மாதிரி புகார் இருந்தால் நீதித்துறை நாடகம். திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் கடுமையாக போராடிய போது அம்மா அவர்கள் தான் அந்த சமாதானம் செய்து வைத்து அந்த படத்தை திரையிட வைத்தார்கள். அந்த நன்றி கூட இல்லாமல் கமலஹாசன் தேவையற்ற முறையில் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லெறிந்து கொண்டிருக்கிறார். பணத்திற்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஆள் என்பது இப்போது நிரூபணமாக இருக்கிறது. பணத்திற்காக இன்னைக்கு பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நடத்துவது அனைத்துமே அவருடைய முழு அவருடைய ஏற்பாட்டின் பேரில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கின்ற வகையிலே அந்த மக்களை தரந்தாய்த்து இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டு கருத்துக்களால் நடிகர் கமலஹாசனுக்கு எதிராக தமிழக அமைச்சர்கள் எதிர்வினையாற்றி வரும் அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கமலஹாசனின் கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். கடந்த மார்ச் மாதம் புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் அரசுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டை பகிரங்கமாக தெரிவித்ததை இன்றைய சர்ச்சைகளின் தொடக்க புள்ளியாக பார்க்கலாம். இப்ப மாத்திரம் இல்லைங்க, 15 வருடமாக என்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு பெரிய இடையூறா இருந்தது. அது பல்வேறு வகையில் பல்துறைகள்லன்னு கூட சொல்லலாம். நானும் ஒரு துறை. இதுல நிறைய கரப்ஷன் இருந்தது. இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம். நீங்க இந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்தை பொறுத்துக்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விதமான கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்கு. அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் சர்ச்சை தொடர்பாக பதிலளிக்க செய்தியாளர்களை சந்தித்த போது கமல்ஹாசன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாக தெரிவித்தார். நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் எனக்கு அவர் கேட்கிறாரு எல்லா துறையிலும். கமல்ஹாசனின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது வாயை பொத்திக் கொண்டிருந்த கமல் இன்றைக்கு வாய் திறப்பது வேடிக்கையாக இருக்கின்றது. அன்றைக்கே வாய் திறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாய் திறந்தாலும் அதில் வந்து உண்மை இருக்க வேண்டும். சிறிதளவும் கூட உண்மை இல்லாமல் அவர் வந்து அந்த சேட்டை வாரி எரிப்பது போல அம்மாவின் அரசின் மீது வந்து சேட்டை வாரி வீசினார். யார் தான் சும்மா இருப்பார்கள்? எனவே தான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வந்து தைரியம் இருந்தால் அரசியலுக்கு வந்து இந்த கருத்தை சொல்லட்டும்.
நடிகர்களை மிரட்டி முதலமைச்சர் மாநாட்டில் பேசும்போது அன்னைக்கு எங்கே போனார் இந்த கமலஹாசன்? அன்னைக்கு கேட்க வேண்டியது தானே, அன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டியது தானே. அன்னைக்கு அந்த மேடையிலே தைரியமாக குரல் கொடுத்தது திரைப்பட நடிகர் அஜித். அவருக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு அந்த கமலஹாசனுக்கு ஏன் அன்னைக்கு இல்லை? இன்னைக்கு யாருடைய ஊதுகோலா இன்னைக்கு பேசுறதுக்குள்ள நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? ஜனநாயகத்தில் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற உரிமை அத்தனை உரிமை எங்களுக்கு இருக்குது. நீ முறையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு சொல்லுங்கள், நாங்கள் ஆதாரத்துக்கு பதில் சொல்கிறோம். அது இல்லாமல் நீ பொதுவாக சொன்னால் நாங்கள் சொல்ல தான் செய்வோம். உன்னுடைய குற்றம் முதுகில் 1000 அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு அருகதே இல்லாத ஒரு மனுஷன் கமலஹாசன். கமல்ஹாசன் மீது வழக்கு தொடரப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் பேசிய நிலையில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கமலஹாசன் மீது வழக்கு போடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த பிரச்சாரம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது அவர்கள் வழக்கு போட தயாராக இருக்கிறார்களா? அப்படி வழக்கு போட்டால் அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராகிறோம். ஜனநாயகத்தில் கருத்துக்கள் சொல்வதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் உரிமை உண்டு. ஜனநாயகத்திற்கு புறம்பான சட்டவிரோதமான செயல். ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்கிற சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள், எல்லா பத்திரிகைகள், ஊடகங்கள் பலவற்றிலே அரசாங்கத்தினுடைய ஊழலோ தவறுகளோ சுட்டி காட்டப்படுகிறது. இப்படி எல்லாருக்கும் இருக்கிற உரிமை நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு கிடையாதா? அவர் எப்படி நடிகர் எப்படி பேசலான்னு கேட்பது நியாயமல்ல. எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்கிறது உண்மை தானே. இன்னும் இந்த ஆட்சின்னு இல்லை, நீண்ட காலமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 70 லட்சம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடந்திருக்குதுன்னு செய்தியில், தொலைக்காட்சியிலே செய்தியில் சொல்கிறாங்க. அப்போ அது ஊழல் நடக்குது, ஊழல் ஆட்சி, ஊழல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுல அதில் என்ன பெரிய குற்றம் இருக்குது? அரசை விமர்சிக்கவே கூடாது, விமர்சித்தா அதுக்கு கைது பண்ணுவோம், சிறையில் போடுவோம்னா இது எந்த மாதிரி இதுனே புரியல. இதுன்னு அவ்வளவு கொடுமையான சர்வாதிகார ஆட்சி என்ன? ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்து கமல்ஹாசனின் பேச்சுகள் கடந்த சில தினங்களாக தமிழக அரசியல் களத்தில் தொடர் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தமிழகத்தில் ஊழல் மலிந்துவிட்டதாக கமலஹாசன் கூறிய கருத்திற்கு ஆளுங்கட்சியிடமிருந்தும் எதிர்க்கட்சியிடமிருந்தும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் தொடர்ந்து கருத்துக்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. இந்த நிலையில கமலின் கருத்து பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக பொதுமக்களின் கருத்தை வாட்ஸ்அப் வீடியோவாக கேட்டிருந்தது புதிய தலைமுறை. பல்வேறு தரப்பில் இருந்தும் மக்களின் கருத்துக்கள் வாட்ஸ்அப் வீடியோ வடிவத்தில் வந்திருக்கின்றன. அவற்றை பார்க்கலாம். கமல்ஹாசன் சொன்னது சரிதான். என்னுடைய கருத்து, அவர் பொதுவாக சொல்கிறத விட அரசியலில் வந்துட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காப்புல. அந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு சொன்னால் கூட இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக சொல்கிறத விட யார் தப்பு செஞ்சாங்கன்னு டைரெக்டாக சொன்னாங்கன்னு சொன்னாக்கா அது இன்னும் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வாக இருக்கும்னு நான் என்னுடைய கருத்து. கமெண்ட் பண்ணதில் 100% உண்மை இருக்கிறதாக தான் தெரியுது. எந்த இதில் ஊழல் இல்லை அப்படின்னா இப்போ ஏன் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கலை? அப்புறம் இப்போ இத்தனை மக்கள் கேட்டும் ஏன் இன்னும் சாராய கடை டாஸ்மார்க் வந்துக்கிட்டே இருக்குது? கமலஹாசன் தன் கருத்தை நியாயமாக சொல்லியிருக்கிறார். அது யார் மீது என்ன அமைச்சர் ஊழல் செய்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். அவர் முறையாக வரி கட்டியுள்ளாரா? அவர் இத்தனை திரையுலகில் எத்தனை கோடியாக சம்பாதித்தாரா? அவர் என்னை நாட்டுக்கு என்ன நலன் செய்திருக்கிறார்? அதையும் கமல் அவர்கள் விளக்க வேண்டும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. கமலஹாசன் அவர்களை விமர்சனம் செய்கிற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவங்க முதல்ல தன்னோட ஜாதியை தூக்கி எறிஞ்சிட்டு ஜாதியே கிடையாது, ஜாதியை சொல்கிறவங்கலாம் பைத்தியக்காரன், அயோக்கியன்ட்டு டிக்ளேர் பண்ண தயாராக இருக்காங்கன்னா சமூகத்தில் இருக்கிற அவலத்தை தான் அவர் சொல்கிறார். இந்த வெளிப்படையாக பேசுகிற எவனுக்குமே ஜாதி நம்பிக்கை இல்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எனக்கு ஜாதி நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவரை விமர்சனம் பண்ணுற தகுதி வேறு யாருக்குமே கிடையாது. இருக்கிற அவலம் தான் சொல்லப்படுது, சொல்ல வேண்டியதை சொல்லித்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அனைத்து துறையிலும் ஊழல் நடைபெறும்னு சொன்ன எங்கள் தலைவர் கமலஹாசன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ இருக்க அமைச்சருக்கு ஒருத்தர் கூட தெரியாதா என்னன்னு ஒரே வேடிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு ஆற்றுலையும் கணக்குக்கு மீறி அளவுக்கு மீறி மணல் அள்ளுறாங்க. அப்போலாம் இந்த அமைச்சர்கள் காருக்கு டயரில் குளிஞ்சு கும்பிட்ற ஒவ்வொரு அமைச்சரும்
இன்னைக்கு நெஞ்சை நிமித்திக்கிட்டு எங்கே ஊழல் நடக்குன்னு கேட்குறாங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கமலஹாசன் கரப்ஷன் இருக்குன்னு சொல்கிறான்றதுக்காக இவங்க விமர்சிக்கிறாங்க. சரி, ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், கமலஹாசனை விமர்சிக்கிறது தப்பு இல்லை, ஆதாரத்தோடு வெளியிடணும். ஆதாரம் இல்லாமல் ஒரு பிரபலமான நடிகர் அவர்கள் இது மாதிரி பேசலாமா? பேசினா ஆதாரத்தோடு பேசணும். கமலஹாசன் சார் சொல்லியிருக்காரு இந்த என்ன ஊழல் ஆட்சி நடக்குதுன்ட்டு. அது 100% உண்மை. அதே சமயம் அவங்க நாங்கள் ஊழல் ஆட்சி கிடையாது, அவர் எப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லலாம் அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் கிட்டத்தட்ட 7-8 மாதமாக என்ன நடக்குதுன்னு. கமலஹாசனுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஒருமையில் பேசுறது, இதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற அரசியல். கமலஹாசன் அவர்கள் கூறியது எந்த தவறுமே இல்லை. அதிமுக ஆட்சியில் ஊழல் நடக்கிறது அப்பட்டமாக மக்களுக்கு தெளிவாக தெரியுது. மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கமலஹாசன் சகல துறைகளில் ஊழல் மலிந்துவிட்டு என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் ஒரு பூனை மாதிரி இருந்துவிட்டு இப்போ ஜெயலலிதா இல்லாத போது அவர்களுக்கு கோபம் என்னென்று சொன்னால் அந்த விஸ்வரூபம் படத்தில் அதிமுக அரசு எடுத்த அந்த நடவடிக்கை கிடையாது. அதனால் சொல்கிறேன். ஆனால் அவருக்கு இந்த தகுதி, அவர் முதலாவது படத்திலிருந்து இன்ன வரைக்குமான படத்தின் கணக்கை காட்டு. ஆளுங்கட்சியின் மீது கமல் வைத்த குற்றச்சாட்டு சரியே. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்ற போது ஆளுங்கட்சியானது அதை முறையே தவிர்த்து அல்லது மறுத்திருக்க வேண்டும். அதை செய்யாது விட்டு அவரை மிரட்டுவதும் ஒருமையில் பேசுவதும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதும் ஆளுங்கட்சியினுடைய பலவீனத்தை காட்டுகிறது. கமல் மாதிரி ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படையான பேசுகிற நடிகர் வேறு யாருமே இல்லை. ரஜினி கூட அந்த மாதிரி கிடையாது. என்னை கேட்டால் பேசாமல் கமலே அரசியலுக்கு வரலாம், ரஜினி அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் அனைத்து பிரிவுகளும் ஊழல் மறைந்து விட்டது என்பது என்னவோ உண்மைதான். அவ்வளவு அக்கறை இருப்பவர்கள் இவருக்கு என்று ஒரு பிரச்சனை வரும்போது இவர் அதை பற்றி கூறக்கூடாது. அந்த பிரச்சனை இவருக்கென்று வரும்போது மட்டுமே தான் இவர் கூக்குரல் இடுகிறார். மற்ற நேரத்தில் ஓடி ஒளிந்து கொள்கிறார். ஒரு முதுகெலும்பு இல்லாத மனிதன் கமலஹாசன். தமிழகத்தில் ஊழல் மலிந்துவிட்டதாக கமலஹாசன் தெரிவித்த கருத்தை விமர்சித்து அமைச்சர்கள் பலரும் பேசி வருகிறார்கள். ஆனால் அதை பற்றி பொதுமக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. வாட்ஸ்அப் வீடியோ வடிவத்தில் மக்கள் கருத்துக்கள் இது. திரு கமலஹாசன் அவர்களின் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் மலிந்துவிட்டது என்ற கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து அரசியல்வாதிகளும் தமிழகத்தில் ஏதேனும் ஒரு துறையிலாவது லஞ்சம் இல்லை என்ற துறையை அவர்களால் குறிப்பிட்டு கூற முடியுமா? அனைத்து துறையிலையும் ஊழல் நிறைஞ்சிருக்கிறத கமல் சார் சொன்னது 100% உண்மை. ஏன்னா சராசரியான நாங்கள் சொன்னோம்னாக்கா அது இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது. அவர் சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது. குற்றமுள்ள மனசு தான் குறுகுறுன்னு இருக்கும். அவங்க தப்பு செஞ்சவங்கனால தான் அவங்களுக்கு அதுக்காக அவங்க ஒரு அவன் இவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதெல்லாம் மேற்கொண்டு அதிமுக அமைச்சர்கள் மேலே எங்களுக்கெல்லாம் மேற்கொண்டு வெறுப்பை தான் ஏற்படுத்துறது ஒழிய நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தலை. தேவையில்லாமல் பிக் பாஸ்ன்ற ஒரு சீரியலில் நடித்து அது தேவையில்லாமல் எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணி அது ஏதோ நல்ல ஒரு ப்ரோக்ராமாக ஓடணும், அந்த சேனலுக்கு நல்லா வரணுன்றதுக்காக நம்ம நாகரிகம்லாம் கெட்டு போயிட்டு இருக்குது. அந்த நாகரிகம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, கமல் சாருக்கு தனியாக ஒரு மரியாதையே இருக்குது. அவர் அரசியலில் இந்த மாதிரி மோசமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நற்பணி இயக்கங்கள் நிறைய நடத்திட்டு இருக்கிறாரு, நல்ல மனிதர் தான். ஆனால் அவர் அரசியல் சில விஷயங்கள்லாம் பேசுகிறோம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் எடுக்கட்டும், நல்லதுதான். அங்கே தூரத்தில் இருந்து அவர் இந்த மாதிரி பேசுறது எங்களையும் குழப்பி அவரையும் குழம்பு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. கமலுக்கு கருத்து சொல்கிற தகுதி கிடையாதா? இல்லை கேட்குறேன் சார். அவர் கருத்து சொன்னால் அதுக்கு நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்கள். அவர் ஒரு குற்றமோ ஏதோ ஒரு சொன்னாலும் அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை விமர்சிக்கிறது யாருக்கும் தகுதி கிடையாது. உலகநாயகன்
கதாநாயகன் கமலஹாசனை உலகம் முழுவதும் எல்லோருக்குமே தெரியும். அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று அவன் இவன் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர்கள் பேசுகிறார். சி.வி. சண்முகம் கமலுடைய பர்சனல் வாழ்க்கை இழுக்கிறார். ஒவ்வொருத்தவர்களிலும் பர்சனல் வாழ்க்கை இழுக்க போனால் எவ்வளவோ சொல்லலாம். அதனால் அநாகரிகமா பேசுறதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கமலஹாசன் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து பரப்பிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, அவர் அடுத்த படத்துக்கு விளம்பரம் சொல்ல வர்றாரு. இப்போ அவர் நடத்திட்டு இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியை அதுக்கு வர குற்றச்சாட்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக அவர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்பவுமே அவருக்கு பிரச்சனை வரப்போ அந்த பிரச்சனையை வேற ஒரு ரூபத்தில் திருப்பி போட்டு தப்பிக்கு கொண்டான வேலையை பார்ப்பாரு. அதை எக்ஸ்பெக்ட். அதனால் அதை நினைக்கிறது இல்லை. அவர் சொல்லியிருக்கும் அந்த கருத்து சாதாரண ஒரு குடிமகனுக்கும் தெரியும். எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம். இதுதான் உண்மை. கைப்புண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடி. மக்கள் பிரச்சனையை குறித்து அமைச்சர்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறார்கள். ஆனால் கமலஹாசன் சொன்னவுடன் உடனடியாக பதிலறிக்கை கொடுக்கிறார்கள். நடிகர் கமல் சொல்கின்ற ஊழல் குற்றச்சாட்டிற்கு நானும் துணை நிற்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு சாதாரண குடிமகனின் உள்ளு உணர்வாகவே நான் கருதுகின்றேன். கடந்த ஒரு வருடத்தில் அரசின் செயல்பாடுகளும் அமைச்சர்களின் செயல்பாடுகளும் அப்படியே அமைகின்றன. இதை சொல்வதற்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அமைச்சர்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நல்லவையாக மாற்ற வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்கின்றேன். அவர்களுக்கு தமிழக அரசை பற்றி கூற எந்த அருகதையும் இல்லை. தான் சுயநலத்திற்காக வாழ்ந்து தன் சம்பாத்தியம் தமிழக மக்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாத கமலஹாசன் அவர்கள் தமிழக அரசை பற்றி பேச அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. 15 போட்டியாளர்களுக்கு மட்டுமல்ல, பல சர்ச்சைகளுக்கும் கூடாரமாகி இருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி. இதில் சமூக களத்தில் இருந்து அரசியல் தளம் வரையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது நிகழ்ச்சியை நடத்தும் கமலஹாசன் தெரிவித்த கருத்துக்கள். இந்த விவகாரத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் முயற்சிதான் இந்த அரை மணி நேர சிறப்பு நிகழ்ச்சி. இந்த விவகாரத்தின் அடுத்தடுத்த கட்டங்களை அறிந்து கொள்வதற்கும் மேலும் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.